விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா மீது கோபத்தில் இருக்கும் முத்துவுக்கு கிறிஷ் மூலமாக சரியான பதிலடி கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் சிந்தாமணி விஜயா குடும்பத்திற்குள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஆரம்பத்தில் விஜயா வீட்டிற்கு வந்த சிந்தாமணி விஜயாவிடம் உங்க பையனுக்கு அந்த பொண்ணு செட் ஆகாது, அதனால் டைவர்ஸ் கேஸ் போடுங்க, அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க என்று கொஞ்சம் பணத்தை கொடுக்க, விஜயா வேண்டாம் என்றாலும் நீங்க வச்சுக்கோங்க, உங்க கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க என்று ஐஸ் வைத்துவிட்டு கிளம்புகிறார். மேலும் ஏற்கனவே ரோகிணியிடம் நைசாக பேசி குடும்பத்திற்கு எதிராக திருப்பி விடுகிறார். இப்போது விஜயாவையும் ரோகிணிக்கு எதிராக திருப்புகிறார். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல ஒரே வீட்டுக்குள் இருப்பவர்களை பிரிச்சு வச்சா எதிரிக்கு சந்தோஷம் என்று நிரூபித்திருக்கிறார். அடுத்ததாக கிரிஷ் ஊரில் பாட்டியுடன் இருந்து வர அவனை பாட்டி வந்து பிக்கப் செய்ய வருகிறார். உடனே கிரிஷ் ஏன் முத்து அங்கிள் வரல, மீனா ஆன்ட்டி வரல என்று கேட்க, அதற்கு பாட்டி இனிமேல் அவங்க வரமாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று சொல்கிறார். ஏன் பாட்டி, அப்போ மீனா ஆன்ட்டி அம்மா பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா என்று கேட்கிறான். அதற்கு கிரிஷ் பாட்டி ஆமா என்று சொல்லி இனி நாம அவங்க வீட்டுக்கு போக முடியாது, வா நம்ம ஊருக்கே போயிடலாம் என்று ஆட்டோவில் கூட்டிக் கொண்டு வருகிறார். மறுபக்கத்தில் முத்து கார் செட்டில் தன்னுடைய நண்பர்களிடம் வீட்டில் நடந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது அண்ணாமலை அங்கு வந்து வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி பாட்டியிடம் சொல்ல, வேண்டாம் அவங்க தாங்கிக் கொள்ள மாட்டார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த கிரிஷ் முத்துவை பார்த்ததும் ஆட்டோவை நிறுத்த சொல்லி அதிலிருந்து இறங்கி ஓடி வந்து முத்துவை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அப்போது முத்துவுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருக்கிறார். உங்களுக்கு எங்க அம்மாதான் ரோகிணி என்று தெரிஞ்சிருத்தாமே, அப்போ இனிமேல் உங்க கூடவே இருக்கலாமா, எங்க அம்மாவையும் என்னையும் வீட்லயே வச்சுக்கோங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் கிரிஷ் பாட்டி அண்ணாமலை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன், அதனால்தான் இந்த வாழ்க்கையை அவ காப்பாத்திக்கணும்னு நினைச்சு மறைச்சோம். இனி அவ தலையெழுத்து என்னமோ அது போல நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு போகிறார். அப்போது அண்ணாமலை இதே போலத்தானே இந்த பையனுக்காக மீனாவும் உண்மையை நம்மகிட்ட சொல்லாம மறைச்சிருப்பா, அவளும் பாவம்தான் என்று சொன்னதும் முத்துவும் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போதான் மீனா பக்கம் இருக்கும் நியாயம் முத்துவுக்கு புரிகிறது. அடுத்ததாக மீனா ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு பூ கொடுக்க போகிறார். அங்கு சாப்பிட்டு போகலாம் என்று சொல்லி ஸ்ருதி சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ரோகிணி அங்கு வருகிறார். ரோகிணியை பார்த்ததும் மீனா கோபப்படுகிறார். ஆனால் ரோகிணி மீனாவிடம் நீங்க எனக்கு 7 நாள் டைம் கொடுத்துட்டு எதுக்காக முத்துவிடம் சொல்லிக் கொடுத்தீங்க என்று கேட்க, உன்னை பத்தி சொல்லணும்னா எப்பவே சொல்லியிருப்பேன், நான் உனக்கு டைம் கொடுத்துட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு உன்னுடைய புருஷனின் அண்ணன் மூலமாக தெரிய வந்திருக்கு என்று உண்மையை சொல்ல, ரோகிணி நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் என்று மீனா மற்றும் ஸ்ருதியிடம் கேட்கிறார். அதற்கு மீனா, உனக்கு ஏற்கனவே செஞ்ச உதவியால் தான் இங்கு இருக்கிறேன், நீ போற போக்குல என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்ட, உன்னால இப்ப நான் குற்றவாளியா இருக்கிறேன், இதே போலத்தான் ஸ்ருதி வாழ்க்கையையும் இழக்கணுமா என்று கேட்க, அதற்கு ரோகிணி என்ன இருந்தாலும் உங்க புருஷன் கூடத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எனக்கு மனோஜ் வேணும், அதற்காக நீங்க தான் உதவி பண்ணும் என்று கேட்க, நீயே உன் புருஷன் கூட வாழு, இல்ல வாழாம போ, அதுக்காக எங்களால் உதவி பண்ண முடியாது என்று மீனா சொல்லிவிடுகிறார். அதற்கு ரோகிணி, உங்களுக்கு ரோகிணியாக இருந்தால்தான் என் கஷ்டம் தெரியும், நீங்க மட்டும் இப்படியே வா உங்க புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட போறீங்க என்று பழிவாங்கிற மாதிரி குத்தலாக பேசுகிறார். இப்படியாக எபிசோடு முடிவடைந்தது. அதாவது ரோகிணி வீட்டை விட்டு திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் ஒவ்வொரு விடமாக சென்று உதவி கேட்கிறார். ஆனால் தோழிகள் மகேஸ்வரி வித்யா இருவருமே அவளை கைவிட்டு விடுகின்றனர். ரோகிணிக்கு உதவி செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தோழி பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாள் ரோகிணி. ரோகிணி விஷயத்தை மீனா மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் முத்து அவளை கண்டமேனிக்கு திட்டி தீர்க்கிறான். வீட்டில் இருந்து துரத்தப்பட்டதால் ரோகிணி நேராக மகேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி வருகிறாள். எனக்கு எங்க போறதுன்னு தெரியவில்லை, கொஞ்ச நாள் இங்க இருந்துக்கிறேன் என்கிறாள்.
ஆனால் மகேஸ்வரியின் கணவன் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறான். ஏற்கனவே அவங்க அம்மா பையனை இங்க தங்க வச்ச. அதுக்கு நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஏமாத்தி அங்கிருந்து துரத்தப்பட்டு இருக்காங்க. இவங்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லிவிடுகிறான். இதனை எல்லாம் வெளியில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் ரோகிணி, மகேஸ்வரி வந்ததும் எனக்கு புரியுது. எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் என சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாள் ரோகிணி. மகேஸ்வரி உதவி கிடைக்காத காரணத்தால் வித்யாவின் வீட்டுக்கு கிளம்பி போகிறாள் ரோகிணி. அங்கு முருகன் நடந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு வித்யாவை தனியாக அழைத்து வந்து பேசுகிறான். இவ்வளவு வேலை அவங்க பண்ணி இருக்காங்க. முத்து எனக்கு அண்ணன் மாதிரி. அவரோட குடும்பத்தை ஏமாத்திட்டு வந்தவரை இங்கு தங்க வைக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறான். இதனை கேட்டு அதிர்ச்சியாகும் வித்யா, இவளால் இப்போதைக்கு வேறு எங்கேயும் போக முடியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் என்று கேட்கிறாள். ஆனால் முருகன், இவ்வளவு நாள் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததே பெரிய தப்பு. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இதை என்னால் கேட்க முடியாது என்று சொல்லிவிடுகிறான். இதனை அடுத்து வித்யா வெளியில் வந்து ரோகிணியிடம் சொல்ல, நான் எங்கடி போவேன், எனக்குன்னு யார் இருக்கா என்று கேட்கிறாள். ஆனால் முருகனை மீறி தன்னால் எதுவும் பண்ண முடியாது என்று வித்யா சொல்லிவிடுகிறாள். இதனால் ரோகிணி அடுத்து எங்க போவது என்று புரியாமல் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாள். அங்கு நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு 10,000 பணத்தை கொடுத்து, உன்னை இங்க தங்க வச்சு என்னால் வித்யாவை பகைத்து கொள்ள முடியாது. 1000 இருந்தாலும் நீ பண்ணது தப்பு என்று சொல்லிவிடுகிறாள். பார்வதி அதனை கேட்டு கடும் அதிர்ச்சி அடைகிறாள். என்ன நீங்களும் புரிஞ்சுக்கலையா ஆன்ட்டி என்று ரோகிணி கேட்கிறாள். யாருமே என் பக்கத்துல இருந்து யோசிக்க மாட்டீங்க என்கிறாள். அதற்கு பார்வதி, உன்னை இங்க தங்க வச்சா நான் வேணும்னே இத பண்ணியிருக்கேன்னு விஜயா நினைச்சுப்பா. 1000 சண்டை இருந்தாலும் அவளோட என்னைக்காவது சேர்ந்துருவேன் நம்பிக்கையில நான் இருக்கேன் என்கிறாள் பார்வதி. இந்த பக்கம் முத்து கோபத்தில் இருக்க அவனிடம் பேசுவதற்கு பல வழிகளில் முயற்சி செய்கிறாள் மீனா. என்னை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? கிருஷை கொன்னுட்டு செத்து போயிருவேன்னு ரோகிணி சொல்லும் போது நான் என்ன பண்றது என்று கேட்கிறாள். அதற்கு முத்து, இப்ப எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. பார்லர் அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிருச்சா? எனக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை. என் மூஞ்சியில முழிக்காத, எங்காவது போய் தொலை என்றெல்லாம் கண்டமேனிக்கு பேசுகிறான் முத்து. இதனால் அதிர்ச்சியாகும் மீனா என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நிற்கிறாள். முத்து ஒரு கட்டத்தில், என் அப்பா தப்பு பண்ணிட்டாரு. உன்னை புடிச்சு என் தலையில கட்டி வச்சுட்டாரு. ஆனால் அந்த மனுஷனுக்கே நீ உண்மையா இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறான். அதனை கேட்டு மீனா கதறி அழுகிறாள். இந்த பக்கம் ரோகிணி கடைசியாக சிந்தாமணி வீட்டிற்கு கிளம்பி போகிறாள். அவள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுவிட்டு, இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீ ஒன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோடையும் தொடர்பை இல்லையல்ல. இது உன்னோட வீடு மாதிரி ரோகிணி. எத்தனை நாள் வேண்டுமானாலும் நீ தங்கிக்கோ. சீக்கிரம் இந்த பிரச்சனை சரியாகிவிடும் என்று ஆறுதல் சொல்கிறாள் ரோகிணிக்கு. இதனை அடுத்து ரோகிணி கூட்டு சேர்ந்து செய்ய போவது என்ன என்பது இனிவரும் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் பார்க்கலாம்.